بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد போன பாடத்துல இதுக்கு முந்தைய பாடத்திலேயே பார்த்தோம்னா இதுக்குரிய ஜெம்முகள் இந்த ஜெம்முகளை நாம என்ன செய்யணும் கொண்டு வரணும். அதாவது ஜெம்முன்னு சொன்ன உடனே இதுக்கு பெண்பால் பன்மை சொல் பெண்பால் பன்மை சொல்ல கொண்டு வரணும். இதுக்கு சொல்லுங்க பாப்போம். இதுல இப்ப உஹ்துன ஜெம் உங்களுக்கு தெரியும். உஹ்துன ஜெம் என்ன? பெண்பால் பன்மை. உஹ்துன் உஹ்துன் அஹவாத். பின்த் முஸ்லிமத்துன் முஸ்லிமாத்துன் தபீபத்துன் அது தெரியும். தபீபாத்துன். இந்த இது பாருங்க பாப்போம். இது ஆண்பால் பன்மை. தபீப் ஆண்பால் பன்மை. வைத்தியர்கள் தபீபின வைத்தியர்களுக்கு எப்படி சொல்ற? அதிப்பா இல்ல அதிப்பா. வைத்தியர் ஆண் வைத்தியர் தானே. அதிப்பா. தபீப் அதிப்பா அதிப்பாஉ அதிப்பா இந்த வைத்தியர்கள். அடுத்தது ஜவுஜுன். ஜவுஜுன்டா ஜவுஜ் கணவன், ஹஸ்பண்ட், கணவன். இதோடைய பெண்பா இப்ப கணவன். அஸ்வாஜுன் ஜவுஜத்துன் இது சொல்லுவீங்க லேசானது. ஜவுஜத்துன்டா ஜவுஜாத்துன் மனைவி. ஜவுஜுன்டா கணவன். பாருங்க கடைசியில தாவச்சிட்டோம்னா மனைவி. அடுத்தது ஃபத்தாத். ஃபத்தயாத்துன் ஃபத்தயாத். ஃபத்தா ஃபித்தியா. பத்தாண்ட இளைஞன். இல்ல பத்தாண்டா இளைஞன் அது மாறப்படா. பத்தாட ஜம்மு இளைஞர்கள் ஃபித்தியா. பத்தாட ஜம்மு. பத்தாட ஜம்மு என்ன? ஆண்பால் பன்மை. இளைஞர்கள் ஃபித்தியா. பத்தாத்துன் இந்த ஜம்மு தான் ஃபத்தயாத். பத்தாத்துன் ஃபத்தயாத். அது ஏன் இது மாறுறதுக்கான காரணம் இது பெண்பால் மாறி இருக்குது. பெண்பால் ஒருமை சொல் மாதிரி இருக்குது. அப்ப ஃபத்தாத். அப்ப யுவதிக்கு ஃபத்தாத். இப்படி இந்த அமைப்பு வந்தா தான் அது யுவதி. அடுத்தது உங்களுக்கு தெரியும் கபீர், கிபார், தவீல், திவார், ஜதீர், அஹுன். ரெண்டு ஜெம் இருக்குது. அஹுனுக்கு ரெண்டு ஜெம் இருக்குது. இஹ்வான், இஹ்வத்துன், இஹ்வான், இஹ்வான். அஹவாத் வராது. இஹ்வான், இஹ்வா. அஹவாத். இஹ்வான், இஹ்வா. இதுவும் பெண்பால் மாதிரி தான் இருக்குது. ஆனா இதுல இந்த இஹ்வத்துங்கிறதும் பெண்பால் மாதிரி தான் இருக்குது. ஆனா இதுல அஹுனுடைய பண்பை ஆண்பால் பன்மை. ஜம்உல் முதக்கர். ஜம்உல் முதக்கர்ண்டா ஆண்பால் பன்மை. ஜம்உல் முஅன்னஸ்ண்டா பெண்பால் பன்மை. கபீர் தெரியுமா உங்களுக்கு? கிபார். ஜதீத் ஜுதுத். பெண்பாலுக்கும் ஆண்பாலுக்கும் ஜதீத் ஜுதுதுனா பாய்ப்பு. பெண்பால் பன்மைக்கும் ஆண்பால் பன்மைக்கும் கபீர், ஜதீத், தவீல் எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? ஜுதுதுனா பாய்ப்போம். கிபார்னா பாய்ப்போம். திவால்னா பாய்ப்போம். சிகார்னா பாய்ப்போம். சரியா? அடுத்தது பாருங்க. சரி, இப்ப நாம படிச்சதுல சுருக்கமா சொல்றாங்க. அஸ்மாவுல் இஷாரா. இஷாராண்டா உண்ட சுட்டி காட்டுற. இஷாராண்டா உண்ட சுட்டி காட்டுற. நம்ம இஷாரா சேர்ந்து சொல்லுவோமே இஷாரா. அடுத்து கரீப்னு சொன்னா கரீப். கரீப்ண்டா அண்மை. படிச்சுக்க நாம கரீப் அண்மையில் உள்ளது. பஈதுன்னா தூரம். பஈதுன் தூரத்தில் உள்ளது.
அண்மையில் உள்ளதுக்கு அண்மையில் உள்ளத்தை நம்ம எப்படி சுட்டி காட்டுறோம்? இப்ப இது, இவர், இந்த, அந்த எப்படி சுட்டி காட்டுற பாருங்க. ஹாதா தாலிபுன், மாணவர், இவர் ஒரு மாணவர். பாருங்க, ஹாதிஹி தாலிபத்துன், இவள் ஒரு மாணவி. ஹாத தாலிபு, பாருங்க இதுல இன்னொன்று மீகி. ஹாத தாலிபு, ஹாத தாலிபு என்ன? ஹாத தாலிபுண்டா? ஹாத தாலிபுண்டா? இது ஒரு அந்த இது ஒரு மாணவன், இது ஒரு மாணவன். அப்படி வராதே. பாருங்க, ஹாதா தாலிபுண்டா இவர் ஒரு மாணவன், இவர் ஒரு மாணவன், ஹாதா தாலிபன் ஒரு மாணவன். இப்ப நம்ம அலிஃப் இல்லாம போட்டோம்டா, அலிஃப் இல்லாம போட்டோம்டா இவர்கள், இந்த மாணவன், இந்த மாணவன். பாருங்க, ஹாதிஹி அத்தாலிபத்து, அத்தாலிபத்து ஞாபகப்படுத்துறேன்னா நம்ம படிச்சது இது, நம் கற்பிக்க மறக்கும் அது. பாருங்க, ஹாதிஹி தாலிபத்து இந்த மாணவி, இந்த மாணவன். அலிபிலாம் இல்லாம வந்தா இவர் ஒரு மாணவன், தாலிபுன்னா ஒரு மாணவன், தாலிபுன்னா ஒரு மாணவன், ஹாதா தாலிபு இவர் ஒரு மாணவன், இவள் ஒரு மாணவி. ஒரு ஆளை குறிப்பிட்டு செல்றா. ஹாத தாலிபு இந்த மாணவன், ஹாதிஹி தாலிபத்து இந்த மாணவி. சரியா? அதே மாதிரி பாருங்க, ஹாவுலாஇ துல்லாபுன் இவர்கள் மாணவர்கள். இவர்களுங்கிற அண்மையில் உள்ள ஆக்கள் தானே, அவர்கள் தான் தூரம், அவர்கள் படருக்கு அது. இப்ப ஹாவுலாயி, ஹாவுலாய் இவர்கள், துல்லாபுன் மாணவர்கள், ஹாவுலாய் தாலிபாத்தன் இவர்கள் மாணவிகள். இந்த ஹாவுலாயி பாருங்க ரெண்டுக்கும் பாய்பாடுது, ரெண்டுக்கும் இது இங்க மட்டும்தான் ஆண்பால் பெண்பால் வித்தியாசப்பாடும். இங்க அவர்கள் என்று வர போகக்கூட ஹாவுலாய் மட்டும்தான். ஆண்பால் பன்மைக்கும் பெண்பால் பன்மைக்கும் ஹாவுலாய் தான். என்ன, இவர்கள் மாணவர்கள், இவர்கள் மாணவிகள். இப்ப தமிழ்லயும் அதுக்கு மாதிரி தான். இவர் ஒரு மாணவன், இவள் ஒரு மாணவி, இவர்கள் மாணவர்கள், இவர்கள் மாணவிகள். சரியா? இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப இந்த மாணவர்கள் எப்படி சொல்ற? இந்த மாணவர்கள் ஹாவுலாயி துல்லாபுன், அத்துல்லாபுன். இந்த ஹாத நாங்கட்ட, அதாவது இவர்களை, இந்த ஹாதல் ஹாதல் ஹாவுலாய், ஹாவுலாய் அல் அத்தால் அத்துல்லாபுன். அப்ப நாங்கட்ட இந்த மாணவர்கள் போக்க நாம என்ன, இந்த இவருக்கு மாணவர்கள் வந்துட்டு தாலிபுண்டா இந்த மாணவன். நான் சொன்ன என்னது, இந்த மாணவர்கள் பன்மை. பாருங்க, பன்மை, இந்த மாணவர்கள் துல்லாபு. இப்ப பாருங்க, இந்த துல்லாபுல அலிஃப் இல்லாம நான் சேர்த்து பாருங்க. இதுல நான் ஒரு அலிஃப் இல்லாம சேர்த்திருக்கேன் பாருங்க. ஹாஉலாஇ துல்லாபு, ஹாஉலாஇ தாலிபாத்து, ஹாஉலாஇ தாலிபாத்து இந்த மாணவன், இந்த மாணவிகள். பாருங்க, ஒரு அலிஃப் இல்லாம கருத்து மாறுது பாருங்க. ஒரு அல், அதாவது நைல், இதுல கருத்து மாறுது பாருங்க. இந்த இதுல பாருங்க, இங்க இது ஒன்று, இது ஒரு மாணவன், இந்த மாணவன், இந்த மாணவன் இந்த மாறிச்சு பாருங்க. சரி, இன்னொரு வித்தியாசம் நான் சொல்லித்தார. ஹாதா தாலிபனுண்டா இந்த வசனம் முடிஞ்சு, இந்த வசனம் முடிஞ்சு. முடிஞ்சுன்னு என்ன, பூர்ணமான ஒரு வாக்கியம், இவர் ஒரு மாணவன். இப்ப இந்த மாணவன்ங்கிறது பூர்ணமான வாக்கியமா, வசனமா? இல்லையே, இல்ல. பாருங்க, ஹாதா தாலிபுன், ஹாதா முப்ததா,
முப்ததா, தாலிபுன்ங்கிறது ஹபர். ஹபர். ஹாவுலாய்ங்கிறது ரெண்டும் சேர்ந்தே முப்ததா. ஏன்னா இந்த மாணவன் என்ன, இந்த மாணவர்கள் ஜுதுதுன் புதியவர்கள். இந்த மாணவர்கள் யாரு? ஜுதுதுன். பாருங்க, ஜுதுதுன் புதியவர்கள். இந்த மாணவர்கள் திவாலுன், நான் போடுறேன், திவாலுன் நீளமானவர்கள். இந்த மாணவர்கள் சிகாருன், சிகாருன் சிறியவர்கள், சிறியவர்கள். இப்படி என்ன செய்யலாம்? இதுக்கு பன்மையில போடணும். எதுக்கு அந்த இந்த மாணவர்கள் வார மாணவர்கள், நான் அது பன்மையை தானே போட்டீங்க. திவாலுன் பன்மை தானே. திவால். ஜதீத் ஜம்மு ஜுதுத், சகீர் ஜம்மு சிகார், எல்லாம் ஜம்முல என்ன போட்டீங்க, எல்லாம் ஜம்முல போட்டீங்க பாருங்க. அப்ப இப்ப இவருக்கு நாம சொல்லுவோம் என்ன, இந்த திவால், இந்த ஜதி ஜுதுத், இந்த சிகாருக்கு நாம ஹபர்னு சொல்லுவோமே. வசனத்தை முடிச்சு வைக்கிறவர், வசனத்தை முடிக்கிறாரு. பயனிலை, எழுவாய் பயனிலை, இவருக்கு நாம என்ன சொல்லுவோம், ஹபர்னு சொல்லுவோம். இங்க தாலிபுன், இங்க தாலிபுன் ஹபர், இங்க ஹாதா முப்ததா. சரியா? சரிதானே? அப்ப இது நாம என்ன செய்யணும்? அப்ப நம்மளுக்கு இதை நாம வழங்கி கொண்டோம். சின்ன விஷயம் இது நாம ஏற்கனவே படிச்சு முடிக்கிறோம் இது. சரி, அடுத்தது போவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பாருங்க, இது உங்களுக்கு நாம படிச்ச விஷயங்கள். கலிமாத்துல் ஜதீதத்து. அல் கலிமாத்துல் ஜதீதத்துன்னா புதிய புதிய சொற்கள். கலிமாண்டா சொல். கலிமத்துன், கலிமத்துன் நாம சொல்லுவோமே, முதலாம் கலிமா என்று சொல்றலாம். முந்தி இளைய காலத்துல கலிமா, கலிமா. இந்த கலிமாட பன்மைதான் கலிமாத். கலிமான்னு சொன்னாம பயன் கலிமாத். கலிமத்துன்னு சொன்னா ஒரு கலிமா, அது பன்மை கலிமாத். சொற்கள், புதிய சொற்கள், புதிய சொற்கள், புதிய சொற்கள். கணவன், அஸ்வாஜ் கணவன், கணவன். அடுத்தது பாருங்க, மர்அத்துண்ட பெண். மர்அத்துண்ட யாரு? மர்அத்துண்ட பெண், மர்அத்துண்ட பெண். சரி, இப்ப இவர் இந்த மர் அல் மர்அத்து உட பன்மை என்ன? நிசாஉன். பன்மை நிசாஉன். நிசாஉன் பெண்கள். குர்ஆன்ல சூரத்து நிசா, ஒரு நிசான்னு சொல்லி ஒரு சூரா இருக்கு இல்லையா? சூரத்து நிசா. அப்ப நிசாண்ட யாரு? பெண்கள். அப்ப நிசாண்ட பெண்கள். அப்ப அந்த சூறாவில முழுக்க பெண்களை பத்தி சொல்லப்படுது. அதுக்கு கவனிதான் செய்யுங்க, சூறாவுக்கு நிசாண்ட பேர் பெண்களுக்குரிய சட்டங்கள், பெண்களுடைய இதாவுடைய காலம், அது சம்பந்தமாக, இது சம்பந்தமா சொல்லப்பட்டிக்கு. அதனால நிசா பெண்கள்னு சொல்லி, பெண்கள் நிசா. இப்ப இந்த சொல்ல பாருங்க, நாம சொன்ன இந்த அல் இல்லாம இந்த சொல்ல எப்படி வாசிக்கிற? இம்ராஅத்துன். இம்ராஅத்துன்டா இம்ராஅத்துன். இப்ப நாம இங்க அல் மர்அத்து, நாம இந்த பெண்ணுண்ட ஒரு பெண் நான் இப்ப வெளியே வச்சேனே, பெண்ணுங்கிறத தனியே சொல்ற நேரத்துல, தனியே சொல்ற நேரத்துல அல் மர்அத்துன்னு சொல்லுவோம். அலிபிலாம் இல்லாம சொல்ற நேரத்துல பிதூனி இல்லாம, தவிர்ந்து, அதாவது இந்த அல் மர்அன்னு சொல்ல இந்த அலிபிலாம் இல்லாம நாம் எப்படி சொல்லுவோம், வாசிப்போம்டா இம்ரஅத்துன். எப்படி வாசிப்போம்? இம்ரஅத்துன், ஒரு பெண். இம்ரஅத்துன் பிதூனி இவர் இல்லாமல், இந்த அலிப்லாம் இல்லாமல், அல் இல்லாமல். கரீபுன் என்றால் அண்மையில் உள்ளது, அண்மையில் உள்ளவர், அருகில். சரி, அடுத்தது போமா? அடுத்தது போம். இதுல சந்தேகங்கள் மீகிதா?
இந்த மருகத்திலும் இம்ராத்தும் ஒரே மீனிங்கடா. இப்ப மர்அத்துண்டா நம்ம சொல்லுவோமே, இப்ப பெண் மர்அத்துண்டா நம்ம பெண், இம்ராத்துண்டா ஒரு பெண், யாரோ ஒரு பெண். இப்ப நாம சொல்லுவோமே, இப்ப தாலிபுன், அல் வந்ததால குறிப்பு பெயருது. தாலிபுனுண்டா மாணவன், அத்தாலிபுண்டா அத்தாலிபு மாணவன். இந்த மாணவன். அப்ப தாலிபுண்டா ஒரு மாணவன், தாலிபுண்டா ஒரு மாணவன், மாணவன். அப்ப தாலிபுண்டா மாணவன். நாம ஏற்கனவே படிச்சுக்கிறோம், தாலிபுண்டா மாணவன் ஏற்கனவே படிச்சிருக்கேன். அதே மாதிரிதான் இப்ப என்னத்தை சொல்ல வராங்க, இப்ப நம்மளுக்கு இதுவரை இல்லாம இந்த சொல்ல எப்படி வாசிக்கிற, இந்த அலிஃப்லாம் இல்லாம அல் இல்லாம எப்படி வாசிக்கிறேன்டா இம்ரஅத்துன் எழுதணும், இம்ரஅத்துன் எழுதணும். சரி, அடுத்தது பாருங்க ஜீம். இந்த பாடத்துல முதலாவது அலிஃப், முதலாவது, இரண்டாவது பா, அடுத்தது மூணாவது பாருங்க ஜீம், அடுத்தது மூணாவது ஜீம், மூணாவது பகுதி. மூணாவது பகுதி என்ன, ஹாஉலா இஹ்வதி வ உலாயிக அஸ்ஸிகாய். நாம இப்ப நாம கரீப் படிச்சிட்டோம். இப்ப கரீப்னா என்ன, கரீப் அருகில், அருகில், அண்மையில் உள்ளது, என்ன அண்மை, அதை பத்தி படிச்சிட்டோம். ஹாதா ஹாஉலாய், அது சம்பந்தம் படிச்சு. இப்ப தூரம், அடுத்தது என்ன, அருகில் இல்ல, கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, பாருங்க. லாலிக்க என்னது, அது அல்லது அவர், அவள், அது அல்லது அவர், அவள் சொல்லுவோம், அவள் சொல்லுவோம். சரி, இப்ப பாருங்க லாலிக்க. இப்ப இந்த லாலிக்கைக்கும் தில்கைக்கும் இப்ப நம்ம அது தானே சொன்னோம். இப்ப அவர்கள் எப்படி சொல்ற, அவர்களுக்கு தான் சொல்ற உலாயிக்க, உலாயிக்க வர மாட்டாது, உலாயிக்க மட்டும்தான் வரும், உலாயிக்க, உலாயிக்க மட்டும்தான் வரும். வாவு அது அந்த வசனத்தை வீசுறதுக்கு வரும், மேலும் உலாயிக்க. பாருங்க உலாயிக்க, உலாயிக்க என்ன, அவர்கள், உலாயிக்க அவர்கள், உலாயிக்க என்ன அவர்கள். இப்ப சொல்லுங்க, ஹாஉலா இஹ்வதி வ உலாயிக அஸ்திகாஇ, எப்படி சொல்லுங்க, இவர்கள் அவர்கள் இவர்கள் என்னுடைய சகோதரர்கள், இன்னும் அவர்கள் என்னுடைய நண்பர்கள். சரி, இவர்கள் என்னுடைய நண்பர்கள், சகோதரர்கள். மேலும் அவர்கள், அவர்கள் அஸ்திகாஇ என்னுடைய நண்பர்கள், நண்பர்கள், தோழர்கள், நண்பர்கள். அடுத்தது பாருங்க, அடுத்தது அவர்கள் உலாய்க்க நம்ம படிச்சுட்டோம். இப்ப வாசிக்கு, இப்ப நம்ம வாசிக்க தெரியும் நினைக்கிற சொல்ல உலாய்க்க எப்படி வாசிக்கிறாரு, உலாய்க்க குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது. உலாய்க்க கல் அன்ஆம், அவர்கள் கால்நடையை போன்றவர்கள் சொல்றாங்க. உலாய்க்கல்லதீன, உலாய்க்கல்லதீன நிறைய இடங்கள் வருது. உலாய்க்க, உலாய்க்கன்னு அவர்கள். உலாயிக்க பாருங்க, மன் உலாயிக்க, மன் உலாயிக்க, உலாயிக்க ரிஜாலு, ரிஜாலு திவாலு, அந்த உயரமான, அந்த உயரமான மனிதர்கள் யார், நீளமான அந்த மனிதர்கள் யார்,
அம்பிகா அத்திப்பாஹு மின் அம்ரிக்கா. ஹும் அத்திப்பாஉ மின் அம்ரீகா. ஹும் அவர்கள் அம்பிகா அத்திப்பாஉ ஹும் அவர்கள் அமெரிக்காவை சேர்ந்த வைத்தியர். சார்ந்த மாணவர் வைத்தியர்கள். வைத்தியர் வைத்தியர். அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் அமெரிக்காவைச் சேர்ந்த வைத்தியர்கள். அடுத்தது வாசிங்க பாபு. மன் உலாய்க்க நிசாஉ. மன் உலாய்க்க நிசாவ் அந்த பெண்கள் யார்? மன் உலாயிக நிசா. அந்த பெண்கள் அந்த ஹுன்ன உம்முஹாத்துல் ஹுன்ன தாலிபாத் உன்ன உம்முஹாத்துல் தாலிபாத் அம்மஹத்துல் தாலிபாத்தி. உம்மஹாத் உம்மஹாத்து. உம்மஹாத். உம்மஹாத்துல் முஃமினீன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய்மார்கள். யாரு மூமின்களுடைய தாய்மார்கள்? யாருக்கு சொல்லுங்க? முஃமினீன். நபியாங்கட மனைமார்கள். உம்மஹாத்துல் முஃமினீன், நபி அவர்களுடைய மனைவிமார்கள். உம்மஹாத் உம்முண்ட ஜம் ஓ உம்மஹாத். உம்மஹாத் இப்ப சொல்லுங்க. உம்மஹாத்து தாலிபாத் யாரு? தாலிபாத் மாணவியருடைய தாய்மார்கள். அவர்கள் யாரு? மாணவிகளுடைய தாய்மார்கள். அடுத்தது வாசிங்க. அபா உல் துல்லாபி இந்தல் முதீரி. அபா உல் துல்லாபி. இதுக்கு மேல விளங்குது என்னன்னு தெரியும். இப்படி ஒரு அடையாளம் மீ பாருங்க, இந்த அடையாளம் மீ பாருங்க. அதுக்கு மேல பாருங்க, என்ன அடையாளம் இருக்கு? இங்க பாருங்க, இதை பாருங்க, நான் எழுதுறேன் பாருங்க. இப்படி இருக்காது, இப்படி இப்படி இருந்தா நம்ம எப்படி வாசிக்கிறத? ஆபா இப்ப இது என்னது? இந்த ஆபாங்கிற என்ன சொல்லு? இந்த அபுன்ங்கிறதுல பன்மை, அபூட பன்மை. அபுன் சொல்றதுல ஜம்மு ஆபா. ஆபா ஆபா ஓ ஆபா உன் ஜம்மு. அபுண்ட ஜம்முன்ன ஆபா, உம்முண்ட ஜம்முன்ன உம்மஹாத். மத்தத்துல உறவு முறைகள் எல்லா சொற்களும் படிச்சுட்டோம். உறவு முறைகள்ல பெரும்பாலும் நாம் அதிகமா பாவிக்கிற சொற்கள் நம்ம படிச்சுட்டோம், ஞாபகத்துக்கு இருக்கோம். உம்மஹாத் உம்முன் உம்மஹாத், அபுன் ஆபா, அஹுன் எஹ்வத்துன், அம்முன் அம்மத்துன், ஹாலுன் ஹாலத்துன், ஹஃபீதுன் ஹஃபீதுன் படிச்சா? ஹஃபீதுன் ஹஃபீதுன் படிச்ச படிக்கல. ஹஃபீத் என்னது? ஓ அப்ப நாம என்ன செஞ்ச அந்த இதுகளை ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப அடுத்தது பாருங்க, அந்த பெண்கள் உன்னுடைய சித்தியா, உன்னுடைய மாமியா. காலாத்துக்குன்னா மாமியா. அம்முனுண்டா, அம்முண்ட யாரு? அம்முன்னா மாமா. அம்முண்ட சாச்சா, அம்முண்ட மாமல்லி சாச்சா இல்லையா? அம்முன் கால் அம்முன். சரி, அம்முண்ட சாச்சா. இப்ப பாருங்க, அம்மத்துனுண்டா நம்மளுக்கு எது யாருன்னு சொன்னோம்? இங்க சாச்சா, இங்க மாமி. எங்க என்ன வரும்? மாமி
மாமி. சரி, ஹாலுண்ட யாரு? ஹாலுண்ட யாரு? மாமா. ஹாலுண்ட மாமா. மாமா. அப்ப ஹாலத்துண்ட யாரு? மாமா. ஹாலத்துண்ட சாட்சி. மாமி ஹாலாத்தி. சாட்சி. இங்க பாருங்க, ஹாலுண்டா அம்மனுண்டா சாச்சான்னு படிச்ச. அம்மத்துனுண்டா மாமி. எதிர ஹாலுண்டா ஹாலுண்டா மாமா. ஹாலத்துண்டா சாட்சி. சரியா? எழுதுவீங்க. குழம்புதான். சரிங்க. ஓ, கொஞ்சம் அது கொஞ்சம் உண்ட இதுல எதாவது உண்ட ஞாபகம் வச்சுருந்துச்சு. அம்முனுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி. அம்முனுண்டா யாரு? சாச்சா. அப்ப அதுக்கு எதிராக அம்மு பெண்பால் மாமி. சரி, ஹாலுண்டா யாரு? ஹாலுன். ஹாலுண்டா நம்ம என்ன சொல்லுவோம்? மாமா. அப்ப அதுக்கு எதிராக வர்றது என்ன? ஹாலத்துன் சாட்சி. சாட்சி. ஹாலத்துன் சாட்சி. அப்ப இங்க நீங்க சொன்னீங்க என்ன? மாமின்னீங்க. இப்ப ஹாலத்துன யாரு? ஹாலத்துன் சாட்சி. 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 மரியமே உன்னுடைய அவர்கள் அந்த பெண்கள் உன்னுடைய சாட்சிமார்களா? அம்மத்தி. இப்ப சொல்லுங்க. அவர்கள் மாமி. இப்ப மாமி. இப்ப யார் அவங்க? லாஹுன்ன அம்மாத்தி. அம்மாத்தி. லாஹுன்ன அம்மாத்தி. அவர்கள் மாமிகள். சரி, அடுத்தது இவர்கள் வைத்தியர்கள், மேலும் அவர்கள் இன்ஜினியர், பொறியியலாளர்கள். அடுத்தது மனிதர்கள் ஏழைகள், மேலும் அவர்கள் பணக்காரர்கள். சரி, இப்ப பாருங்க, இங்க இந்த ரிஜாலுங்கிறது இங்கேயும் இருக்கார். அது ஏற்கனவே சொல்லப்பட்டதாலும் எழுதல. சரியா? ஓ, இப்ப ஹாவுலாய் ரிஜால், இந்த மனிதர்கள் ஃபுகரா. ஃபகீருடைய ஜம்பு ஃபுகரா. ஃபகீர். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ. சூரத்து தௌபால வருது. இப்ப ஃபுகரா முதலாவது ஜகாத் கொடுக்கிறதுக்கு தகுதியான முதலாவது ஃபுகரா, ஏழைகள், பரம ஏழைகள். அப்ப ஃபுகரா, ஃபகீர், ஃபுகரா. ஃபுகரா ஃபகீர் ஜமன ஃபுகரா. கனியுன் அக்னியா. அக்னியா. உலாயிக வ உலாயிக ரிஜாலு அக்னியா. வ உலாயிக ரிஜாலு அக்னியா. அந்த மனிதர்கள் வசதி உள்ளவர்கள், பணக்காரர்கள். அடுத்தது பாருங்க, உலாயிக துல்லாபு லிஆஃபுன். ما معنى الضعاف؟ ما معنى الضعاف؟ ما معنى الضعاف؟ ضعافنا என்ன பொருள்? ضعيف ضعاف. பலவீனமானவர்கள். ضعيف ضعاف. அடுத்து லைஃப் உட ஜெம் என்ன சொல்லுங்க? அப்ப லைஃப். லைஃபுன் பாருங்க, ஒரு எழுத்து தான் வித்தியாசம். லைஃபுன். நான் ஏன் சொல்றேன்டா, சிலது குழப்பும் அதுகளை. இப்ப உதாரணத்துக்கு பத்தா ஃபித்தியாங்கிற மாதிரி, அஹு இஹ்வாங்கிற மாதிரி சிலதுகளை அடிக்கடி ஞாபகப்படுத்துற. ஏன் அது உங்களுக்கு குழப்பம்? லைஃப், லைஃபுன், லைஃபுன். இதனுடைய ஜெம் என்ன? லைஃப்னா யாரு? விருந்தாளி.
விருந்தாளி. ضعيفுன் பாருங்க அடுத்து ضعيفுன் 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 உண்டாத்தான் பலவீனமானவர். லைஃப் நம்ம சொல்லுவோமே லைஃபான ஹதீஸ் சரியான ஹதீஸ்னு சொல்லுவோம் இல்லையா? லைஃப்னா என்ன? லைஃப் பலவீனமான செய்தி. ஹதீஸ்ல லைஃபான ஹதீஸ்னு சொல்லுவோம் பலவீனமான செய்தி. சஹீஹ் என்ன? சஹீஹ் சஹீஹ் உறுதியானது. ஓ சரியான சரியானது உறுதியானது. பலமானது பலமான செய்தி. அப்ப அது ஜம் என்ன? சிஹா. சரி அடுத்தது பாருங்க. மன் உலாய்க்க ரிஜாலு. அடுத்தது நான் இதை கிளியர் பண்றேன்னா அடுத்தது பாருங்க. அடுத்தது மன் உலாய்க்க ரிஜால் ஹும் உஸரா. ஹும் உஸரா. உஸரான்னு சொல்லி படிக்கிறீங்க. வசீர் வசீர் அமைச்சர்கள். வசீர் வசீர் அமைச்சர். வசீர் உஸரா உஸரா. நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல் ஒன்று போட்டேன் சொற்கள் இருக்கிறத பாத்தீங்களா? அதுல நிறைய சொற்கள் இருக்குது. அதுல நிறைய சொற்கள் இருக்குது. நம்மளுக்கு தேவையான எல்லா சொற்களுமே அதுல ஒவ்வொரு தலைப்பு ரீதியாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. தொகுத்து அதுல நிறைய வினை சொற்களும் இருக்குது. கடைசியில வினை சொற்களும் இருக்குது. இப்போ நாம கிதாபில வர சொற்களும் இருக்குது. நிறைய சொற்களை நாம என்ன செய்யலாம்? பாடமாக்கி கொள்ளலாம். நேரம் இருக்க நேரங்கள்ல பாடமாக்கி. அடுத்தது பாருங்க என்ன இதுல வார அடுத்த பயிற்சி தமாரின் பயிற்சி முப்ததாவை என்ன செய்யட்டான்? மாத்துட்டான். பன்மையாக முப்ததாவை பன்மையாக மாத்துட்டான். பாருங்க மிசால் ذلك الرجل مدرس. ذلك الرجل مدرس. சொல்லுங்க இதை பன்மையாக மாத்தின எப்படி வரும்? ஜாலிக்கையை பன்மையா மாத்தினோம்னா எப்படி வரும்? ஜாலிக்க பன்மையா மாத்தினோம்னா உலாய்க்க. பன்மையா மாத்தினோம்னா இப்படி வரும். சரி அதே சொல்லி பாருங்க. ذلك الرجل அந்த மனிதன் ஆசிரியர். அந்த மனிதர்கள் ஆசிரியர்கள். அந்த மனிதர்கள் ஆசிரியர்கள். முதர்ரிசூன அந்த மனிதர்கள் ஆசிரியர்கள். சரி அடுத்தது பாருங்க. முதலாவது மன் ஜாலிகல் ஃபதா. மன் ஜாலிகல் ஃபதா. மன் உலாய்கல் ஃபிட்டி. உலாய்கல் ஃபிட்டியத்து. மன் உலாய்கல் ஃபிட்டியத்து. மன் உலாய்கல் ஃபிட்டியா. அது சரி. அடுத்தது மின் ஐன தாலிகல் முதர்ரிசு. மின் ஐன தாலிகல் முதர்ரிசு. மின் ஐன உலாய்கல் முதர்ரிசு. அதிபர் எங்கிருந்து வந்திருக்கிறார்? அந்த ஆசிரியர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள்? ஆசிரியர்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்? அடுத்தது பாருங்க. தில்கல் ஃபதாத்து பிந்து தபீபி. தில்கல் ஃபதாத்து பிந்து தபீபி. முதலாவது பொருளை அந்த வாலிப பெண் மருத்துவர்கள். பெண் மருத்துவரின் மகள். அந்த என்னது யுவதி. பிந்து தபீபி மகள். தபீபி வைத்தியருடைய மகள். பெண் வைத்தியருடைய மகள். வைத்தியருடைய மகள். வைத்தியருடைய மகள். இப்ப சொல்லுங்க இத பன்மையா மாத்தி சொல்லுங்க. எப்படி இதை பன்மையா மாத்தணும்? அந்த யுவதிகள் வைத்தியருடைய மகள்கள். வைத்தியருடைய மகள். உலாய்க்கல் பத்தயாத்து பனாத்து இது மாத்த தேவையில்லையே. இதை ஏன் மாத்திரம்? பாருங்க இதை மாத்த தேவையில்லை. இது மாத்த தேவை. நம்ம பேரு பனாத் மாத்தினா சரி.
நம்ம இதுக்கு ஏத்த மாதிரி வேற மாத்தினோம்னா சரி, அதான் சொல்லிக்காங்க. அடுத்தது ஹாதல் هذا தாலிபு هذا ஹாதல் தாலிபு. தாலிபு மின் இன்கல்தரா வதாலிக الترى மினல் وذلك ஃப்ரன்சா من الفرنسا ஃப்ரன்சா டைம் முடியுது. ஃப்ரன்சா. போயிட்டாங்க முடிஞ்ச அடுத்த படத்துல அடுத்த செஷன்ல பாருங்க. இது ஹாத தாலிபு மினின்கள் தரா அப்போட எப்படி வரும்? இந்த இந்த மாணவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர், இன்னும் அந்த மாணவர்கள் பிரெஞ்சை சேர்ந்தவர்கள். ஓ, பிரான்சை சேர்ந்தவர். பிரெஞ்சில் வந்திருக்கிறார். ஹாவுலாய் துல்லாபு துல்லாபு மின் இன்கல்தரா இன்கல்தரா உலாய்க்கு மின் வவுலாய்க மின் பிரான்ஸ் மின் பிரான்சா. பிரான்சா. அடுத்து பாருங்க அஞ்சாவது அதாலிக்கல் முஹந்திசு முஸ்லிம். அதாலிக்கல் முஹந்திசு முஸ்லிமுன் உலாய்க்கல் முஹந்திசு முஸ்லிமுன அவுலாய்க முஹந்திசு முஸ்லிமுன முஸ்லிமூன. சரி, ஆறாவது பாருங்க. ஆறாவது பாருங்க. ஹாதிஹி வலவாசிங்க. மரஅத்து ஹாதிஹி மரஅத்து முமர்ரிலத்துல் வதில்க தபீபத்து. ஹாதிஹில் மர்அத்து முமர்ரிலத்துன். இதை எப்படி நம்ம இதை மாத்தலாம் பன்மையாக? ஹாஉலாஇ நிசாஉ முமர்ரிலத்து உலாய்க தபீபாத்து. சின்னொரு போல இருக்கு தினத்துல. இல்ல முமர்ரிலத்துன் அப்ப நாம இங்க பாருங்க, இந்த பெண்களிட நம்ம மாத்திட்டோம். அப்ப இவரை நாம இப்படி ஒருமையில செல்ல இயலாது. இவரையும் பன்மையில நாம செல்லணும். முமர்ரி லாத்துன்னு செல்லணும். முமர்ரி லாத்துன் பெண்பால் பன்மையில சொல்லணும். மாத்திட்டோம், வேற மாத்திட்டோம். நீ மர்றாங்கிறத நிசாவை மாத்திட்டோம். அப்ப முமாற்றி லாத்துன். அப்ப அங்கால எப்படி வரும்? உலாயிக்க தபீபத்துன்னு வருமா? எப்படி வரும்? தபீபத்துன்னு வருமா? தபீபாத்து தபீபாத்து தபீபாத்துன் தபீபாத்துன். அடுத்தது ஏழாவது பாருங்க. ஏழாவது மன்ஹாசல் வலது தவீல். மன்ஹாதத் வலது தவீல். இந்த வசனம் வழங்கிட்டு ஆறாவது எப்படி வந்தீங்க? இந்த பெண் இந்த பெண்கள் முமர்ரிபத்துன் தாதிகள். மேலும் இந்த பெண்கள் அந்த பெண்கள் வைத்தியர்கள். அடுத்த பாருங்க. மன்ஹாதல் வலது தவீல். யார் இந்த உயரமான இளைஞர்? இப்ப நாம அதை எப்படி மாத்தலாம்? நீளமான உயரமான மன்ஹாவுலாய் மன்ஹாவுலாய் வலதுல ஜம்மு வலது ولد أولاد من هؤلاء الأولاد இந்த நீளமான சிறுவர்கள். அடுத்தது
பாருங்க, எட்டாவது. தில்கல் ஃபதாத்து ஸகீரத்து. தில்கல் தில்கல் ஃபதத்து ஃபதாத்து ஸகீரத்து. ஸகீரத்து உஹ்து ஹாமிதின். உஹ்து ஹாமிதின். உஹ்து ஹாமிதின். உஹ்து ஹாமிதின். ஹாமிதின். தில்கல் ஃபதாத்து தில்கல் ஸகீரத்து. ஃபதாத்து ஸகீரத்து. தில்க அப்படின்னு வந்தா இந்த தில்கன்னு வந்தா உலாயிக்க. தில்க என்ன பெண்பால்? இவள் உலாயிக்க. உலாய்க்கு வரும். உலாயிக்கல் ஃபதாத்து ஸிகார். ஃபதயாத்து சிகாரும் அகவாத்து ஹாமிதின். அகவாத்தும் ஹாமித். அகவாத்து ஹாமிதின். அகவாத்து ஹாமிதின். When இந்த சிறிய யுவதிகள் ஹாமிதுடைய சகோதரிகள். சகோதரர்கள். ஹாமிதுடைய சகோதரிகள். அடுத்தது பாருங்க, ஒன்பதாவது. தில்கல் மர்அத்து மர்அத்து உம்மு தாலிபத்தி. 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 தில்கல் மர்அத்து உம்மு தாலிபத்தி. உம்மு தாலிபத்தி. உலாய்க நிசாஉ உம்முஹாத்து தாலிபாத். அப்ப உலாயிக்கல் நிசாஉ உம்மஹாத்து தாலிபத்தி. அப்ப என்ன வரும்? உம்மஹாத்து தாலிபாத்தி என்ன? உம்முஹாத்து தாலிபாத். அப்ப உலாயிக்கல் நிசா அந்த பெண்கள் உம்மஹாத்து தாலிபாத் மாணவர்களுடைய தாய்மார்கள். மாணவருடைய தாய்மார்கள். அடுத்தது பாருங்க, பத்தாவது. ذلك الرجل عالم كبير من المملكة العربية السعودية. المملكة العربية السعودية. المملكة العربية السعودية سعودي عربية. سعودي عربية. سعودي மூணு பேர். மம்லக்கனா கிங்டமா? கிங்டம், ராஜ்யம். மம்லக்கத்துல் அரபியத்து சஊதியா. அந்த எப்படி உலாயிக ரிஜாலு அந்த மனிதர்கள் உலமாஉன் கபீருன் மினல் மம்லக்கத்தில் அரபியத்து சஊதியா. من المملكة العربية السعودية. அடுத்தது பாருங்க, அடுத்த கேள்வி. அஷிர் இலில் அஸ்மாஇல் ஆத்தியதி பிஸ்மி இஷாரத்தின் லில் பஈதி ذلك تلك أولئك. மூணுங்க, ذلك تلك أولئك. மூணையும் வச்சு தூரத்தில் உள்ள பெயர் சொற்களை சுட்டி காட்ட சொல்லிக்காங்க. அதுக்கு பொருத்தமானதை போடணும் தடவாடியில. பாருங்க, முதலாவது என்ன? முதலாவது தாலிபுன். அப்ப எப்படி வரும்? தாலிபுன் ذلك மாணவன். சரி, அடுத்தது இரண்டாவது துஜ்ஜாரு. இரண்டாவது அப்ப துஜ்ஜாருனுக்கு என்ன வரும்?
தாலிக்க வராது. துஜாருங்கிறது பன்மை இல்லையா? தாகியருடைய ஜம்மு துஜார். என்ன வரும்? உலாய்க்க. உலாய்க்க வரும். உலாய்க்க. அடுத்த மூணாவது முதர்ரிசாத்துன். முதரிசாத்துன். உலாய்க்க. உலாய்க்க. தபீபத்துன் ஜதீதத்துன். தில்க. தில்க. அடுத்தது அஞ்சாவது உலாய்க்க. 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 ஆபாவு துல்லாபி. ஆபாவு துல்லாப். உலாய்க்க. உலாய்க்க. அடுத்தது ஃபல்லாஹுன். அல்லாஹு. விவசாயி. தாலிக்க. ஃபல்லாஹ் அப்ப விவசாயி. ஃபல்லாஹ்னா உலாய்க்க. சரி, அடுத்தது எட்டாவது உலாய்க்க. உம்மு முஹம்மது. தில்க. முஹம்மதின். முஹம்மது. உம்மு முஹம்மதின் என்ன வருது? உம்மு தில்க. தில்க. அடுத்தது சதீகி. 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 தில்க. ذلك ذلك. 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 பத்தாவது அகவாத்தி. அஹவாத்தி. உலாய்க்க. உலாய்க்க. உக்துன் அகவாத்தி. அடுத்தது இஹ்வத்தி. உலாய்க்க. இஹ்வத்தி. உலாய்க்க. உலாய்க்க. அடுத்தது பாருங்க, மூணா ஹாத்தி ஜம்மல் கரிமாத்தின் ஆத்தியா. இதுக்குரிய ஜெம்முகளை கொண்டுடா. நான் மேலுக்கு படிச்சதுல ஜெம்முகள். அடுத்தது பாருங்க, உம்முன். உம்முன் உம்முண்ட ஜெம்மு உம்மஹாத். உம்முஹாத். அபுன் ஆபா. ஆபாவு. அடுத்தது இம்ரஅத்துன். நிசா. நிசா. அம்மத்துன் அம்மாத்துன். அம்மாத். ضعيفுன் ضعافுன். லியாஃபு. நான் படிச்சேன் ضعيف. வஸீருன் وزراء. وزراء. இஸ்முன் அஸ்மா. அஸ்மா. இஸ்முன் அஸ்மா. இஸ்முன் அஸ்மா. இக்ரா வக்து. இக்ரா வக்து. நாலாவது பாருங்க, இதை வாசிக்க சொல்லிங்க. அஸ்திகாஉ. சதீகுன் அஸ்திகாஉ. கனியுன் அக்னியாஉ. கவியுன். கவியுன் அக்வியாஉ. கவியுன். 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 கவியுன்டா என்னது? கவியுன்டா ضعيف பலவீனமானவன். கவியின பலமானவன். கவி. கவியின பலமானவன். அக்வியாவுண்டா பலமானவர்கள். கவியுன் ஜெமு அக்வியா. கவியுண்ட ஜெமு அக்வியா. சரி, சதீக்குட ஜெமு அஸ்திகா. அஸ்திகா. கனியுன் அக்னியா. அக்னியா. கவியுன் அக்வியா. தபீபுன் அத்திப்பா. 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 ஃபகீருன் ஃபுகரா. ஃபுகரா. ஜமீலுன் ஜுமலா. ஜுமலா. வஸீருன் உஸரா. உஸரா. ஆலிமுன் உலமாஉ. உலமா. படிச்சோம் ஆலிம். முன்னுக்கு படிச்சல ஆலிம்னு பாருங்க. நை எங்க வந்தீங்க ஆலிம்? ஆலிம் வந்து கடைசி எங்கது என்ன? தாலிக்க. தாலிக்க ரஜுலு ஆலிமுன் கபீர். சொல்லுங்க. அந்த மனிதர் பெரிய ஒரு மனிதர். பெரிய ஒரு ஆள். ஆலிம்டா அறிஞர். அறிஞர். ஆலிம்டா அறிஞர்.
வெங்க மினல் மம்லகத்தில் அரபிய من المملكة சஊதியா العربية السعودية சுஊதியா சஊதியாண்டிக்கு சுஊதியா சவுதி அரேபியாவில் அந்த மனிதர் பெரிய ஆலிம். இது நம்ம எப்படி உலாயிக ரிஜாலு أولئك الرجال علماء உலமாஉ கிபாருன் كبار மினல் மம்லகத்தில் அரபியத் சஊதியா من المملكة السعودية அரபியத் சஊதியா. العربية السعودية. சரி, இப்ப பாருங்க நம்ம படிச்சதுல சுருக்கத்தை சொல்றாங்க பாருங்க. படிச்சதுல சுருக்கம் பாருங்க. பஈதுனா என்ன? அஸ்மாஉல் இஷாரான்னா என்ன? அஸ்மாஉல் இஷாராண்டா தூரத்தில் أسماء இல்ல அஸ்மாவுல் இஷாரா என்றால் அருகில் உள்ளது. அஸ்மாஉல் இஷாராண்டா அஸ்மாண்டா சுட்டி காட்டுகின்ற பெயர் சொற்கள். சுட்டி காட்டு இஷார் அஸ்மா லில் பஈதி பஈதுனா தூரத்தில் உள்ளது. பஈது தூரத்தில் உள்ளது சுட்டி காட்டுவது. சுட்டி காட்டுகின்ற பெயர்கள். இஸ்ம் இஸ்முண்ட பன்மை நம்ம படிச்சோம். அஸ்மா இஸ்முண்ட ஜெம் என்னது? பெயர்கள். அஸ்மாஉல் ஹுஸ்னா அஸ்மாஉல் ஹுஸ்னா அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்கள் பெயர்கள். அஸ்மா அஸ்மா தெரியும். அஸ்மா பெயர்கள். அஸ்மாண்ட பெயர்கள். அதுல பாருங்க முஃப்ரதுண்டா என்ன? முஃப்ரதுண்டா ஒருமை. ஒருமை ஜம்உண்டா அல் ஜம்உன பன்மை. பன்மை. நான் ஒரு நேரம் ஜம்முன்னு நிறைய தரம் பேசி ஜம்முட பன்மை. சரி, அடுத்தது பாருங்க முதக்கர்ண்டா ஆண்பால். ஆண்பால். முதக்கர் ஆண்பால். முஅன்னஸ்ண்டா பெண்பால். பெண்பால். இப்ப நான் என்ன செய்யறேன்? இது ஜம்உல் முதக்கர். இப்ப சொல்லுங்க. ஜம்உல் முதக்கர் பன்மை. ஆண்பால் பன்மை. ஆண்பால் பன்மை. என்ன ஜம்உல் முதக்கர்ண்டா? முதக்கர் ஆண்பால் பன்மை. ஜம்உல் முஅன்னஸ்ண்டா பெண்பால் பன்மை. அநேகனவே சொன்னேன் உங்களுக்கு. ஜம்உல் முதக்கர் ஆண்பால் பன்மை, ஜம்உல் முஅன்னஸ் பெண்பால் பன்மை. சரி, இப்ப பாப்போமே. ذلك தாலிபுன் தில்க தாலிபத்துன். இது தெரியுமா உங்களுக்கு? அவர் ஒரு மாணவர், அவன் ஒரு மாணவன், அவள் ஒரு மாணவி. இப்ப அதே மாதிரி ஹாவுலாய் மாதிரி உலாயிக்க துல்லாபு உலாயிக்க தாலிபாத்து உலாயிக்க தாலிபாத்து உலாயிக்க தாலிபாத்து. இப்ப பாருங்க பன்மை 2-3 தான் பாவிக்கிறேன். பன்மைக்கு உலாயிக்க உலாயிக்க ஹாவுலாய் மாதிரி உலாயிக்கையும் பன்மைக்கு ஒரு சொல்லதான் பாவிக்கிறேன். உலாயிக்க உலாயிக்க அவர்கள் மாணவர். சரி, அந்த மாணவர்கள் அந்த மாணவிகள் எப்படி சொல்ற? அந்த மாணவர்கள் அந்த மாணவிகள். உலாய்க்கல் துல்லாபுன். உலாய்க்கல் தாலிபாத்துன். உலாய்க்க அலிபிலாம் வந்தா உண்டு தான் பெரும். ஒரு லம்பத்தான் பெரும். உலாய்க்க துல்லா எப்படி வரும்? பூ. உலாய்க்க தாலிபாத்து. தாலிபாத்து. சரி, இப்ப நாம் இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதுல பாருங்க முஹம்மதுன் ذهب. முஹம்மது ذهبண்டா முஹம்மது சென்றான். முஹம்மது சென்றான். இப்ப பாருங்க இந்த முஹம்மதுங்கிறவரு இந்த சென்றவர் யாரு? முஹம்மது தானே. முஹம்மது சென்றார். இந்த முஹம்மதுங்கிறவர் முன்னுக்கு வந்தீங்க. எப்பயும் நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கணும், ஒரு வினைச்சொல் வசனத்துல முதலாவது வினைச்சொல். இப்ப இந்த தஹபங்கிறது வினைச்சொல் தானே. தஹபன சென்றார், சென்ற கால வினைச்சொல். அப்ப இவருக்கு அடுத்ததாகத்தான் என்ன செய்யணும்? இவர் வரணும். இன்னைக்கு சென்ற ஆள் வரணும். யாரு சென்றார்? அவர் வரணும். நம்ம ஏற்கனவே சொல்லி தந்தீங்கன்னா முஹம்மதுங்கிற முஹம்மது இங்க வரணும். ரஹப முஹம்மதுன்.
இப்ப எப்படி வந்தீங்க? இப்படி வந்தாலும் முகம்மது சென்றான், இப்படி வந்தாலும் முகம்மது சென்றான். ஆனா இங்க நாம இவரை நம்ம பெயர் சொல்ல கொண்டு ஆரம்பிக்கிறதால இவருக்கு நாம முப்ததான்னு சொல்லுவோம். இவருக்கு என்னன்னு சொல்லுவோம்? முப்ததான்னு சொல்லுவோம். வசனத்தை ஆரம்பிக்கிறது. சரி, இதை உங்களுக்கு உலகிட்ட நான் சொன்னது இப்ப. சரி, இப்ப பாருங்க. இப்ப முஹம்மது, இப்ப 3 பேர் போய்யாங்க. இப்ப எத்தனை பேரு? முஹம்மத், வஹாமித், வஅலி. இங்க தஹபு எப்படி வரும்? தஹபு வரும். சென்றார்கள். தஹபு. இப்ப நான் சொல்றேன், இந்த தஹபுங்கிற இங்க வந்திருக்குது. ஏன்? இந்த 3 பெயர் சொல்லு பிறகு தஹப வந்திக்கிறதால பன்மையா வந்திருக்குது. இவரை விடுங்க, இவரை விட்டுட்டு இப்ப இந்த 3 பேரையும் வச்சு தஹபங்கிறத அந்த படத்துல எழுதுறேன். தஹப, தஹப. சரி, இப்ப தஹப எழுதுறேன். இது சரியா போலயா? நான் எழுதிக்கிறது லஹப முஹம்மதின் வஹாமிதின் வாலியும். சரியா போலயா? இல்ல, சொல்லுங்க பாப்போம். இல்ல, அந்த சென்றான் ஒருத்தர் சென்றாருக்கு தான் லஹப. அன்றைக்கு சொல்லி வரணும். சரி, இப்ப நாம என்ன செய்யணும்டா, நல்ல அவதானிங்க. இப்ப நான் எழுதிக்கிற ரஹபங்கிறது சரி பாருங்க. நான் இந்த கோடு போட்டு காட்டிக்கும் பாருங்க. இவ்வளவு வந்து நான் எழுதிக்கேன். ரஹப ஹாமிதுன் முஹம்மதுன் ஹாமிதுன் வாலி. ஏன்? இந்த பெயர் சொல்லுக்கு முன்னால நான் வினை சொல்ல போட்டிக்கேன். ரஹப முஹம்மதுன் ஹாமிதுன் வாலி. சரி சரி சரியா? வசனம் சரி. சரி. ஆனா இந்த பெயர் சொல் 3க்கும் பின்னால வினை சொல்ல போட்டோம்னா பன்மையா வரும். சரியா? பேர் உங்களுக்கு ஒரு தஹப முன்னுக்கு போட்டா சரி, பின்னுக்கு போட்டா பிள்ளையா? இந்த 2 வசனமும் சரிதான். நம்ம அழிக்கிறது பாருங்க. தஹப பண்ணுங்க. இந்த 2 வசனத்துக்கும் நம்ம பொருள் சொல்றது சரிதான். ஆனா 2க்கும் எழுதக்குள்ள வித்தியாசம் பெறும். இப்ப நான் சொல்றேன் ரஹபங்கிறத படத்தை எழுதுறேன். நான் பாருங்க. ரஹப என்ன? சென்றான். இப்ப இந்த சென்றான்ங்கிறது யாரு? முஹம்மதுன். முஹம்மது வஹாமிது. 2 பேரையும் எழுதுறேனே. வஹாமிது வ அலி. சரி, 3ஐயும் எழுதுறேன். சரி, இப்படி எழுதினா இந்த வசனம் சரி. இந்த வசனம் என்னது? சரி. ஏன்? முஹம்மதுன் ஹாமிதுன் அலி 3 பேரும் சென்றாங்க. வினை சொல்லுக்கு அடுத்ததாக இங்க பெயர் சொல் வந்தீங்க. சென்றாக்கள் யாரு? சென்றது யாரு? இந்த 3 பேரு. வினை சொல் முதலாவது வந்திருக்கு. முதலாவது வினை சொல் வந்திக்குது. அடுத்ததான் 3 பெயர் சொல் வந்திக்குது. இப்ப 3 பேரும் சென்றது யாரு? சரி உஸ்தாத், அந்த எப்படியும் பின்னால வார வந்து அந்த 3 பேரை சுட்டி பன்மையை சுட்டியோ முன்னுக்கும் பன்மை ஆக்கணும் அவசியம் இல்லையா? அவசியம் இல்ல. அப்படி நம்ம எழுதுறல்ல, அதான் சொல்ல ஆரம்பிப்பேன். இப்ப வினை சொல்ல முதலாவது போட்டோம்டா பின்னால வார பெயர் சொல்லுகளை பன்மையாக வந்தாலும் பரவாயில்ல. இப்ப நான் இன்னொரு தரம் சொல்ல பாருங்க. இந்த 3 பேரையும் விடுங்க. மாணவர்கள் சென்றார்கள். எப்படி எழுதுறேன் நாம? ரஹப மாணவர்கள் சென்றார்கள். எப்படி எழுதுவேன்? மாணவர்களுக்கு என்ன? இப்ப பாருங்க, இவர்கள் என்ன? பன்மை. மாணவர்கள் பன்மை தானே. மாணவர்கள் பன்மை தானே. என்னையா கொண்டாந்தீங்க? வினை சொல்ல உரிமையா கொண்டாந்தீங்க. இது எப்ப இந்த சட்டம்டா? முதலாவது வினை சொல்ல போட்டு இவரை 2வது கொண்டாந்தா. சரியா? வினை சொல்ல முதலாவது போட்டு 2வது கொண்டாந்தா. இங்க வினை சொல்ல முதலாவது போட்டு 2வது கொண்டாந்தா ஃபியல் உரிமையா வரும், இது பன்மையா வரும். ஆனா நாம இங்க அப்படி செய்யலையே. இங்க எப்படி செஞ்சிருக்கோம்? எங்க பெயர் சொல்ல முன்னால கொண்டாந்து ஃபியல பின்னால போட்டிக்கும். சரியா? இப்ப பாருங்க. சரி, இந்த வசனத்தின மாத்தி எழுதுறேன் பாருங்க, உங்களுக்கு வழங்குறதுக்கு. அத்துல்லாபு 2ம் சரிதான். 2 முறையிலையும் எழுதலாம். அத்துல்லாபு
இங்க எப்படி எழுதணும்? இப்ப தஹபன்னு எழுதலாமா? எப்படி எழுதணும்? ஏலா எப்படி எழுதணும்? தஹப தஹப தஹபு ذهبوا தஹபு. ذهبوا ஏன் இந்த தஹபு சென்று வர நம்ம இங்க முன்னால கொண்டாந்தா இங்க பன்மையா பன்- வினை சொல்ல முதலாவது கொண்டு வந்து இவரை முன்னுக்கு கொண்டாந்தோம்டா இவரை ஒருமையா எழுதி இது பன்மையா வந்தாலும் சரி, இதை மாத்த தேவையில்லை. எங்க மாத்தணும்? முதலாவது இவர் இந்த சென்றால் முன்னுக்கு வந்த இசிம் முன்னுக்கு வந்தா ஃபியலை மாத்தணும். சரியா? இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு? ஓ ஓ விளங்கிட்டேன். ஓ பன்மை முதலாவது வந்தா அத எப்படியும் போடலும், பின்னால வரண்டா தான் சரியா போடணும். ஓ அப்படின்னா சொல்லு. ஓ நான் என்ன சொல்ல வரேன்டா, விளங்கிட்டப்போ இப்ப பாருங்க, இந்த 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 வசனத்தை ரெண்டு முறையில நாம் எழுதலாம். இப்ப என்ன சென்றா பாருங்க, ஹாமிது அலி முகமது ஹாமிது அலி சென்றார்கள்ங்கிறத ரெண்டு முறையில் எழுதலாம். ஒரு முறையில் எழுதியிருக்காங்க, இன்னும் இருக்கிற முறை நான் திருப்பி இல்லாத அழிச்சு திருப்பி எழுதுறேன் பாருங்க. இது ஒரு முறை, சரிதானே? இது ஒரு முறை, சரியாப்ப? இது முதலாவது முறை. அது விளங்கிட்டேன். இந்த முறை வழங்கிட்டு ஏன் இங்க பாருங்க, இந்த சென்றாருண்டா சென்றது யாரு? முகம்மது ஹாமித் அலி. அப்ப இந்த மூணு பேர் தானே சென்றாங்க. இங்க என்ன செஞ்சீங்க? இந்த சென்றார்கள் முன்னால கொண்டாந்தீங்க, வினை சொல்லுக்கும் முன்னால கொண்டாந்திக்கம், முன்னுக்கு இருக்குது. என்ன தஹபங்கிறது பாருங்க, தஹபைக்கு முன்னால என்ன அலி இருக்குது, ஹாமித் இருக்குது, முகம்மது இருக்குது. அப்ப இங்கால இப்படி வந்து எழுதினோம்டா முகம்மது, இந்த வசனத்தை முகம்மது ஹாமித் அலி தஹபேண்ட் எழுதலாம், தஹபூண்டு தான் எழுதணும், தஹபூண்டு தான் எழுதணும். ஹஸ்ஸத் ஓம் ஹஸ்ஸத். ஓ இப்ப தஹபூண்டா சென்றார்கள் அலியன், ஓம் தஹபேண்டா சென்றார். அப்ப நாங்க தமிழ்ல வசனம் எழுதக்குள்ள எப்படின்னு எழுது? ரெண்டுமாயும் எழுதுவோம். நாம இதுல என்னன்னா தமிழை வச்சு நம்ம யோசிக்கல அரபு. நான் உங்களுக்கு விளங்குறதுக்கு அந்த சொல்றேன், அரபுல வந்து நான் உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றேன். நாம என்னண்டா இலக்கணப்படி தானே சொல்றேன். நான் இலக்கணப்படி ஒரு வசனத்தை ரெண்டு முறையில் எழுதலாம், ரெண்டு முறையில் எழுதினாலும் அதே தான் பொருள் வரும். முதலாவது இலக்கண முறை இப்படி எழுதுவோம், எப்படி எழுதலாம் அந்த வசனத்தை. இன்னும் ஒரு முறை இவரை முன்னால ஃபியலை முன்னால கொண்டாந்து, சரி இவர் இப்ப இந்த ஹாமித் இந்த மூணு பேரையும் இங்க கொண்டாந்தோம்டா, ஹாமிது என்ன முகம்மது அலி கொண்டாந்தா இவரை ஒருமையா போட்டாலும் ஒரே கருத்து தான், மூணு பேரும் சென்றார்கள் தான் சொல்லுவோம். சரியாப்ப? ஹஸ்ரத் இப்ப இதனை பத்தி வா ஹாமிது வா அலின்னு வந்திருக்கிய. ஓம். இப்ப நாங்க அதுக்கு மீனிங் ரெண்டுக்கும் இன்னும் ரெண்டுக்கும் இடையில போடணுமோ? போடணும், நான் போடணும், ரெண்டுக்கும் போடணும், எல்லாத்தையும் போடணும். இல்ல வாவு போட்டா மூணு பேரும் தானே சென்றாங்க, மேலும் மேலும் மூணு பேர் தானே சென்றிருக்காங்க இப்ப. அப்ப மூணு பேர் தாகப. இதுல என்ன சுருக்கம்னா, நாம ஒரு இது இந்த இன்னைக்கு இதையும் விடுங்களேன், நான் உங்களுக்கு இன்னொரு தாலிபுங்கிறதே வழங்கப்படுத்துங்க பாருங்க. இந்த மாணவர்கள் சென்றார்கள்ங்கிற வசனத்தை ரெண்டு முறையில எழுதலாம். ஒன்று நாம என்ன படிச்ச முறை எப்படி? அத்துல்லாபு மாணவர்கள், மாணவர்கள் இப்படி எழுதினோம்டா, வினை பேர் சொல்ல முதலாவது போட்டு பேர் சொல்லுதான துல்லாபம் இப்படி எழுதினோம்டா தஹபூண்டு வரும். ஏன் அது தஹபூண்டு வரும். இது இந்த முறை நான் படிச்ச முறை படி முதலாவது முறை. இதை இன்னும் ஒரு முறையில் எழுதல. நாம இன்னும் ஒரு முறையில் எப்படி எழுதலாம்? வினை சொல்ல முதலாவது போட்டு, வினை சொல்ல முதலாவது தஹபத்துல்லாபு இங்க பன்மையா கொண்டுவர தேவையில்லை. ஏன் வினை சொல்லுக்கு முன்னால வந்தா பன்மையா கொண்டுவர தேவையில்லை. இங்க வினை சொல்லுக்கு வந்திருக்குது, இங்க பாருங்க வினை சொல்லுக்கு பின்னால வந்திருக்குது. சரியா? ரெண்டுக்கும் கருத்து இலக்கண முறை. இது இலக்கணம், இலக்கணத்துல இப்படி நம்ம எழுதலாம், ரெண்டு முறையிலையும் எழுதலாம். சரியா? ரெண்டுக்கும் கருத்து என்ன? மாணவர்கள் சென்றார்கள், ரெண்டுக்கும் மாணவர்கள் சென்றார்கள் பொருள். சரியா? அப்துல்லா வழங்கிட்டா? அடுத்தது பாருங்க, மரியம் மரியமு தஹபத். பாருங்க, மரியமு தஹபத், மரியம் சென்றார். சரியா? மரியம் சென்றார். இப்ப மரியம் ஆமினா பாத்திமா தஹபுன, இது சரிதானே இந்த வசனம்?
சரி ஓ பெண்பால் சென்றார். ذهب ذهب ذهبوا ذهبت ذهبوا ஒரு ஆண். மரியம் சென்றார் பெண்பால். இங்க மூணு பேரும் பெண்பால். அப்ப மரியம் வாமினா ஃபாத்திமா ذهبنا. ஆனா நம்மளோட இரண்டாவது முறையில் எப்படி எழுதலாம்? இது அடுத்த முறையில் எப்படி எழுதலாம் பாருங்க. ذهبت مريم وآمنة فاطمة. ذهبت آمنة ومريم وفاطمة. இரண்டாவது முறையில இது முதலாவது முறை. அப்ப ரெண்டும் பொருள் என்ன? எல்லாம் ஒண்ணுதான், ஒரேதான். கூடுதலாக பயன்படுத்துற முறை நாம வினைச்சொல் வசனம் அடிப்படையில நம்ம வசனத்தை எழுதுறண்டா, இந்த வசனம் நம்ம படிச்சுக்கிற இந்த வசனம் இது பெயர் சொல்ல கொண்டு ஆரம்பிக்கிற வசனம், முகம்மதை கொண்டு ஆரம்பிக்குது. ரெண்டாவது படிச்சது நாம ரஹபையை கொண்டு ஆரம்பிக்குது, அது வினை சொல்ல கொண்டு ஆரம்பிக்கிற வசனம். சரியா? இப்ப சரியா சொன்னது? இப்ப கடைசியா சொன்னது விளங்கிட்டு. அடுத்தது பாருங்க, அல் கலிமாத்துல் ஜதீத. அடுத்தது என்ன? ضعيف ضعيف. الجمع ضعاف. ضعيف ده جمع ضعاف. ضعيف ده جمع ضيوف. ضعيف نا விருந்தாளி. ضعيف ضيوف. அப்ப இதுல ضعيف ட பெண்பால் ضعيفتun. ضعيف ட பெண்பால் என்ன? ضعيفتun, பெண்பால் சொல். அடுத்து பாருங்க, உம்முன் உம்மஹாத்துன். உம்மன் உம்மஹாத்துன். அபுன் ஆபாஉன். அடுத்தது கவியுன். கவியுன் 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 சத்து வருமா? கவியுன். ஜம்உ அக்வியா. அடுத்து ஆலிமுன் உலமா. ஆலிமுன் உலமா. ஆலிமுன் உலமா. ஆலிமுன்னா அறிஞர். ஆலிமுன் அறிஞர், அறிஞர்கள். அறிஞர், அறிஞர்கள். அடுத்தது 14வது பாடம், அத்தருசு அர்ராபி அஷர. சரி, இப்ப அந்த பாடத்தை அடுத்த பாடத்துக்கு நம்ம தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ். 14வது பாடத்தை. இதுல எதுவும் டவுட் அளிக்க கேளுங்க. சரி, இப்ப நான் உங்களோட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்க. ஆசிரியர்கள் சென்றார்கள், இந்த வசனத்தை எப்படி எழுதலாம்? ஆசிரியர்கள் சென்றார்கள். ذهبوا مدرسون. ஆசிரியர்களே முதர்ரிசூன. எப்படி சொல்றீங்க பாப்போம்? சொல்லுங்க திருப்பி. ذهب مدرسون என்னஞ்சல்லேலோ முதர்ரிசூன. ذهب مدرسون. முதர்ரிசூன. ஓகே, அதுவும் சரி. மொத்தமா எழுதினால் இங்க இவரை முதலாவது போட்டோம்னா இங்க ذهبுன்னு வரும். ذهبوا. சரியா? ஓ சரியா? நான் இப்ப இவரை விடுங்க, இவரை விட்டுட்டு பாருங்க. அல் முதர்ரிசூன ذهبوا. சரியா? இப்போ இவரை விட்டு பாருங்க, ذهب المدرسون. சரியா? பது சரியா? ரெண்டு முறையிலும் எழுதலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இங்க வேறு வினை பெயர் சொல்ல கொண்டு ஆரம்பிக்கிறதால இந்த வசனம் பெயர் சொல் வசனம். இங்க வினை சொல்ல கொண்டு ஆரம்பிக்கிறதால இந்த வசனம் வினை சொல் வசனம். ஆனா பொருள் ஒன்றுதான், பொருள் ஒன்றுதான். சரி, வேற எதுவும் சந்தேகங்கள் கேளுங்க இந்த பாடத்துல. நான் 5 நிமிஷத்துல பாட முடியுது. சாதாரணமா உங்களுக்கு எத்தனை வினைச்சொல் தெரியும்? 10க்கு மேல. 10க்கு மேல காணாது. 10க்கு மேல சாதாரணமா 10ங்கிறதே வினைச்சொற்கள் நிறைய தெரிஞ்சிருக்கணும்.
இதுல அதிகமான வசனங்கள் வினை சொல்ல கொண்டுதான் ஆரம்பிக்கிறது. அந்த PDF ஃபைல நேரம் இருந்தா ஒரு நாளைக்கு 1-2 சொற்களை பாடமாக்குங்க, வினை சொற்களை. வேண்டாம், வினை சொற்களில் இருந்த நிறைய பேர் சொற்கள் வார எடுக்கிறது. போட்டோ காப்பி பண்ணிக்கொண்டு அதை கொஞ்சம் பாடமாக்கணும். ஓ, நேரம் இருக்கிற நேரத்தில அதுல விஷயமா பாருங்க. நாம இந்த கிதாபுல நம்ம முழுமையாக படிக்க இயலாது. குறிப்பிட்ட ஒரு சில சொற்களை தான் படிக்கிறோம் நாம. இப்ப இதே ஒரு நாம என்ன செய்யணும், நம்ம படிக்கிறத வச்சு நாமளும் தேடணும். இப்ப தேடி படிக்கிறதால தானே என்ன செய்யலாம், நிறைய இதை படிச்சு கொள்ளலாம். குர்ஆன் இப்ப நாங்க இது படிச்சதெல்லாம் குர்ஆன்லயும் வருது தானே, எல்லா வேர்ட்ஸும் வரும். ஓ, வேறும் நீங்க அப்ப இன்னும் பாடமாக்கிறீங்கன்னா இன்னும் வளங்க. நம்ம எந்த அளவுக்கு இப்ப ஒரு மொழியை நாம படிச்சு கொள்ளண்டா நம்மளுக்கு நிறைய சொற்கள் தெரிஞ்சிருக்கணும். நாம இலக்கணத்தை மட்டும் ஒரு ஆள் படிச்சு அவருக்கு சொல்லி தெரியாண்டா அவர் இலக்கணம் பயன்படுத்துற கஷ்டம். இப்ப சொல்லி தெரியாண்ட ஒரு மொழியை பேசவே இல்லாது, ஒரு வசனத்தை விளங்கவே இல்லை. உதாரணத்துக்கு இந்த துல்லாபுங்கிற சொல்லு தெரியான்னு வைங்களேன், உங்களுக்கு தெரியாது இந்த சொல்ல நாம என்ன செய்யணும். இப்ப நம்ம இந்த வசனத்தை விளங்க இயலுமா? விளங்க இயலாது. வசனத்தை விளங்க எடுக்கிறதுனா சொற்கள் தேவை டைம். இப்ப அதுக்கு நேரம் கிடைக்கிற நேரங்கள்ல மிச்சம் விஷயத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 3-4 உங்களுக்கு நேரம் டைமிக்கிறத பொறுத்து பாடம் ஆகினீங்கன்னா சரி. குறிப்பா வினை சொற்கள் கட்டாயமா தேவை. வினை சொல் அதிகமான எல்லா வசனங்கள் பேர் சொல்ல விட அரபுல வினை சொற்களை கொண்டு வசனங்களை ஆரம்பிக்கும். எந்த வசனத்தை எடுத்து பார்த்தாலும் சரி. இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் பாருங்க, இன்னா அன்சல்னா பாருங்க, அன்சல்னா இன்னா அன்சல்னா அன்சல்னா அன்சலண்டா அன்சலண்டா அன்சல இறக்கினான். அன்சல இன்னா அன்சல்நாஹு நாங்கள் அதை இறக்கினோம், நிச்சயமாக நாங்கள் அதை இறக்கினோம். பாருங்க, குல் வாஹத் பாருங்க, குல் கூறுவீராக. அப்ப இது குல்லுங்கிறது ஒரு ஃபியல். என்ன ஃபியல்? அம்ரு ஃபியல், ஏவல். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்ல நீங்க சொல்லுங்க, கூறுங்க. அப்ப கால ஹுவல்லாஹு அஹத்னு சொல்லுங்க. அப்ப கால என்றா கூறினான். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவோம் இல்லையா, அத காலன்னா கூறினான். இதுல அம்ருதான் குல், அடுத்தது தப்பத் யதா. தப்பத்ங்கிறது ஒரு அம்ரு ஃபியல். தப்பத் எல்லா வயசு பாருங்க. இதா ஜா பாருங்க, இதா ஜா ஜாண்டா இதா பாருங்க, உதவி. இது அது நஸ்ர்னா உதவி. ஜாண்டா வந்தான், வந்தது. நஸ்ருல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி வந்த போது. சரி, அலம் தர பாருங்க, அலம் தர இதுவும் ஒரு ஃபியல் தான். அலம் தரங்கிறது ஒரு ஃபியல். அலம் தர. எந்த வசனத்தை எடுத்து பாருங்க. அப்போ நம்ம சுன்னத்துல எல்லாம் வினைச்சொல் கொண்டு ஆரம்பிக்குது. எல்லா வசனங்கள் வினைச்சொல் நாம என்ன செஞ்சுக்கணும், பாடமாகி எடுத்துக்கொள்ளும். பாடம் தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம நிறைய வினைச்சொற்கள் தெரிய நேரத்துல லேசா குர்ஆன் வழங்கிட்டு போகணும் அழகான முறையில.